வணக்கம் நண்பர்களே. நம்ம ஜெயம் ரவி வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஆர்த்தியை வந்து டிவோர்ஸ் பண்ணார் இல்லைங்களா. ஸோ அதுக்கு ஆர்த்தி வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் வந்து ஜீவனாம்சம் வந்து வருஷத்துக்கு கேட்டிருக்காங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 40 லட்சம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஜீவனாம்சம் கேட்டிருக்காங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கெனிஷாவோட இவர் நெருக்கமாக இருக்கார். அதே நேரத்தில் அவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா வந்து பேச்சுக்கள் அடிபட்டது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா பதிவுகள், எதிர்ப்புகள், ஆதரவுகள் இப்படி நிறையா வந்துச்சு. இருந்தாலும் ஜெயரவி பக்கம்தான் நிறையா நியாயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்த்தி பக்கத்தில் தான் நிறையா நியாயங்கள் இருக்குங்கிறாங்க. பட் எது உண்மை அப்படின்னு அவங்களுக்கே அது தெரியும். பட் இருந்தாலும் 2 பேருக்கு பரஸ்பரமாக பிரியறதா வந்து முடிவு பண்ணிட்டாங்க. சொல்லப்போனால் ஹோம் மூவி மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரவியோடைய மாமியார், அதாவது இவங்களுடைய அம்மா, ஆர்த்தியோட அம்மா தான் அதுக்கான ப்ரொடியூசர்ஸு. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 கோடி ரூபாய் வந்து லாஸில் தான் இருக்குது. ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஜெயம் ரவியோடைய நிறையா மூவிஸ் வந்து இவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. சன் டிவியில் கூட ஒரு சீரியல் வந்து சஞ்சீவை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இவங்க ப்ரொடியூஸ் பண்ண பெரும்பாலான படமும் சீரியலாக இருக்கட்டும் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவு அப்படி ஒரு வெற்றி நம்ம சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் கண்டிப்பாக இவங்களுக்கு 100 கோடி வந்து கடன் இருக்குன்னா இருக்க அதிகபட்ச வாய்ப்பு. ஏன்னா ஜெயம் ரவியோடைய ஒரு 3-4 படம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தான் ப்ரொடக்ஷன் பண்ணாங்க. அத்தனை படமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாப் தான். ஸோ இதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை உருவாகி தான் இந்த விவாகரத்து வரைக்கும் வந்திருக்கு. காத்திருப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு.